தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்க ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். நரேந்திர மோடி வேடத்தில் சத்யராஜா, பெரியார் வேடத்தில் நடித்த சத்யராஜ் மோடி வேடத்திலா? இது என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம் தோழர்களே, திரைப்படத்துறையில் PRROவாக மக்கள் தொடர்பு அதிகாரியாக வேலை பார்க்கக்கூடிய மிக பிரபலமான மனிதர் நிகில் முருகன் என்பவர் தன்னுடைய பக்கத்தில் பிரதமர் மோடி வேடத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்க இருக்கிறார்ங்கிற செய்தி இன்னைக்கு பதிவிட்டிருக்கிறார். கொலை பதறி போயிடுச்சு. என்னடா நடக்குது இங்க நாட்டில்? மணியம்மையாக வேஷம் போட்ட குஷ்பு தேசிய சாக்கடையில் கலந்து போகாத இடமெல்லாம் போய் கடைசியில் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்ததைப் போல மானத்தமிழனாக திராவிடத்தின் பெரும் நடிகராக வலம் வந்த கடவுள் மறுப்பாளனாக கருப்பு சட்டைக்காரனாக வலம் வந்த நடிகர் சத்யராஜ் நரேந்திர மோடி வேடத்தில் ஐயோகோ கண்டிப்பாக நெஞ்சம் பதறியது. லட்சிய நடிகர் SSR, நடிகவேல் MR ராதா, இவர்களின் வழியில் துணிந்து நின்ற சத்யராஜா இப்படி நம்ப முடியவில்லை. எனக்கு திரைத்துறை நண்பர் என் இனிய தம்பி இந்த செய்தியினை எனக்கு அனுப்பி வைத்தார். நான் ஒரு திராவிட இயக்கத்தவன் என்று, தந்தை பெரியாரின் மாணவன் என்பதை கருதி, பேரறிஞர் அண்ணாவின் தொண்டன் என்பதை கருதி நான் இன்னொரு முறை அதை நான் கிராஸ் செக் பண்ணேன். அந்த பதிவுல அப்படியே இருக்கு. மோடியை போன்று சத்யராஜ் உருவம் அப்படியே இருக்குது. எப்படி 800 திரைப்படத்திற்கு நடிகர் விஜய் சேதுபதியை மக்கள் நாயகன் என்று மக்கள் கொண்டாடக்கூடிய தமிழனின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக, தமிழனின் ஒற்றை உருவமாக, ஒரு எளிய தமிழன், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தமிழன் போன்ற ஒரு உருவம், அசாத்தியமான நடிப்பு, இயல்பான வசனங்கள், அப்படியால் மக்களை கொள்ளை கொண்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதியா இன துரோகியாக இருக்கக்கூடிய முத்தையா முரளிதரன் வேடத்தில் நடிப்பது என்று தமிழர்கள், மானம் அறிவு உள்ளவர்கள், படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், எளிய மக்கள் உட்பட கொந்தளித்தனர். விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்திய நடிகர் இயக்குனர் சீனு ராமசாமி கூட மக்கள் செல்வனே இது நமக்கு தேவையா என்று ஒரு பதிவையும் அவர் போட்டிருந்தார். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கடைசியாக அவர் நன்றி வணக்கம், நான் இந்த படத்திலிருந்து விரைவுறுகிறேன் என்று சொன்னார். 800 திரைப்படத்திற்கு விஜய் சேதுபதியின் வேஷம் ஒரு பால் போடுவதை போல் இருக்கும்போது ஒரு சைடு முத்தையா முரளிதரன் வைத்து விட்டால் இன்னொரு சைடு விஜய் சேதுபதி வைக்கும்போது அப்படியே ஒத்துப்போனது. அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் கூட அறிக்கை வெளியே தந்தார்கள். வேண்டாம், இந்த இனத்தின் மானம் பட்டு போகவில்லை, வீரம் பட்டு போகவில்லை. விஜய் சேதுபதி இப்படி செய்யலாமா? முத்தையா முரளிதரன் தமிழன் என்கின்ற பிறப்பால் தமிழன் என்று ஆகிவிட்டதால் காட்டி கொடுத்த துரோகி வேஷத்தில் நீ நடிக்கலாமா? அவன் எத்தனை சாதனை செய்திருக்கட்டுமே, நரகளில் கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை போன்றதுதான் அவனுடைய சாதனை. நீ பிறந்த இனத்திற்கு, நீ பிறந்த மொழிக்கு, நீ பிறந்த நாட்டிற்கு உன்னுடைய சேவை இல்லை என்று தெரிந்துவிட்டால் நீ எப்பேற்பட்ட சாதனையாளனாக இருந்தவன் யாருக்கு என்ன லாபம்? அந்த வகையில் தான் திரைத்துறையில் நாம் இளையராஜாவை நாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். நீ எப்படிப்பட்ட நபனாக இருக்கு, எவ்வளவு திறமைசாலியாக கூட இரு, ஆனால் இந்த இனத்தின் துரோகியாக, இந்த இனத்தின் விரோதியாக நீ இருந்தால் நீ குப்பைக்கு சமமானவன் என்பதை தொடர்ந்து நாங்கள் பேசி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர்கள் ஒரு பிம்பம் படைத்து விட்டவர்கள் என்பதால் வெகுஜன மக்களின் கவனத்திற்கு உள்ளார்கள், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகையினால் தான் நாம் விஜய் சேதுபதியை கண்டித்தோம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மே 18, இன்று மே 18 ஈரக்கொலையில் ரத்தம் கசியும் நாள். இந்த நாளில் மானத்தமிழனாக இருக்கக்கூடிய சத்யராஜை பற்றி இப்படி ஒரு செய்தியா? கலங்கி போனேன். முகநூலிலே பதிவிட்டேன். 800
திரைப்படத்தோடு கம்பேர் பண்ணி விஜய் சேதுபதியை சொல்வதைப் போல் நீங்களும் நன்றி வணக்கம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிகில் முருகன் என்று சாதாரண மனிதன் அல்ல. இன்று உச்ச நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், நடிகைகள் அத்தனை பேர் மட்டத்திலும் மிக அருமையாக பழகக்கூடிய ஒரு நபர், தொடர்பு அதிகாரி, மக்கள் தொடர்பு அதிகாரி. அப்படியே மோடியை போல் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதைப் போல, கிறிஸ்தவர்களை ஆக்கியதைப் போல, தலித்து மக்களை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரியாக காட்சியளிக்கக்கூடிய திட்டங்களை தீட்டிய வெகுஜன மக்களின் துரோகி, எதிரின்னு கூட சொல்லக்கூடாது, துரோகி அதிகாரத்திற்கு வந்த பிறகு யார் பக்கம் அவன் நிற்கிறான் என்பதில் தான் இந்த செய்தி இருக்கிறது. உயர் சாதி மக்களோடு, மேல்தட்டு வர்க்கத்தினரோடு அவர்களுக்காகவே ஆட்சி நடத்தி அவர்களுக்கு போலவே நடித்துக் கொண்டிருக்கும் இடத்தில் சத்யராஜா, உங்கள் தாலியை பறித்துக் கொள்வேன் என்று சொல்வோர் இடத்தில் சத்யராஜா, மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்று சொல்பவர்கள் அடித்துக் கொன்ற வேடத்தில், கேள்வி கேட்காதவன் வேடத்தில் சத்யராஜா, நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண்களில் ஏனென்று கேட்காதவன் வேடத்தில் சத்யராஜா, அத்தனை வேடங்களில் நம் வீட்டு பணத்தை அடித்துக் கொள்ளை சுருட்டியவன் வேடத்தில் சத்யராஜா, 8 மணிக்கு மேல் பணம் செல்லாது என்று சொல்லிய சத்யராஜா, நரேந்திர மோடி வேடத்தில் சத்யராஜா, 2000 ரூபாய் பணம் செல்லாது என்று சொல்லி வந்த நரேந்திர மோடி வேடத்தில் சத்யராஜா, ரயில் தண்டவாளத்தை, ரயில் ஸ்டேஷனை, ஏரோப்ளைனை, எல்ஐசியை, பொதுத்துறை நிறுவனங்களை விற்றவர் வேடத்தில் சத்யராஜா. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட வேடத்தில் நெஞ்சு பதறி போய்விட்டது. விளையாட்டுக்கு கூட ஒரு பொறி இல்லாமல் இந்த செய்தி வராது. தற்பொழுது இந்த நொடி நான் பேசிய 5 நிமிடத்திற்கு முன்னால் என் பார்வைக்கு அதே திரைத்துறை தம்பி எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். நானா மோடி வேடத்திலா, நான் பெரியாரிஸ்ட், அப்படி நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். மகிழ்ச்சி, நன்றி. ஆனால் எப்படி உங்கள் ஒரு நிகில் முருகன் என்ற பிஆர்ஓ எப்படி இப்படி ஒரு செய்தியை போட முடியும்? நிகில் முருகன் அவர்களே, நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவும் மே 18ஆம் நாள், தமிழர்கள் ஈரக்கொலையில் ரத்தம் வசிக்கின்ற நாள், தமிழர்களின் வீரம் பட்டு போகாமல் காக்கப்பட வேண்டிய நாளில் இப்படி ஒரு அறிவிப்பா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை திருமிகு சத்யராஜ் அவர்களே, நீங்கள் களங்கமில்லாமல் திராவிட இயக்கத்தின் கொள்கையின் வாழ், நீங்கள் அரசியலில் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். எளிய மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய, எளிய மக்களின் விரோதியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் வேடத்தில் நீங்கள் நடிக்கப் போகிறீர்கள் என்ற செய்தி வந்ததற்கு உங்களை பதிவிட்டவர்களில் மன்னிப்பு கேட்க வையுங்கள். எந்த இடத்திலும் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதைப் போல நீங்களும் உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய செயல்பாடும் மிகவும் தரமாக இருக்கிற பொழுது இந்த செய்தி எப்படி வெளிவந்தது என்பதை நீங்கள் ஆராய்ந்து மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். கண்ணதாசனைப் போல கரைந்து விடக்கூடாது. எம்.ஆர். ராதா மகன் ராதா ரவியைப் போல சீரழியக்கூடாது. விபத்திற்கு பிறந்தவன் அப்படி வந்துடக்கூடாது. சாதி மத அழுக்குகளை தூக்கி சமக்கக்கூடியவர்களைப் போல உங்களை எனது முகநூலில் ஒரு பதிவு கடைசி வார்த்தை போட்டிருக்கிறேன். லட்சிய நடிகர் SSR போல, கொள்கை வேலம் நடிகவேல் எம்.ஆர். ராதாவைப் போல நீங்கள் கடைசி வரை இந்த திரைத்துறையில் நீங்கள் மிளிர வேண்டும் என்பதனால் தான் சொல்லுகிறோம். ஆரிய மூட நம்பிக்கைகளுக்குள் உள்ளே போய்விடக்கூடாது. அப்படி செய்தியை பரப்ப விட்டவனை மண்டியிடச் செய்யுங்கள். 70,000 கடவுள்கள் கூறி அக்கடவுள் யாவரும் வானில் உண்டன கதையளந்தனர். கற்பனை பொங்கிட பொய்யலால் சிறு மெய்யும் இல்லாமலே புவியில் வாழும் திருமிகு ஆரியர் சொன்ன யாவையும் தமிழன் ஏற்றனர். சூழ்ச்சி வென்றது நாடு சாய்ந்ததே, சூழ்ச்சி வென்றது நாடு சாய்ந்ததே. கடவுள் வாசலை காத்தனர் ஆயினர், கடவுள் வாசலை காத்தனர் ஆரியர். கன்னியர் வெளிகடலை காட்டினர், வீரம் முற்றும் ஒளிந்தது நாட்டிலே. வேத மந்திரம் நுழைந்தது ஏட்டிலே.
தீரம் மாண்டு ஆரியர் சாத்திர தீக்குழி விடை சாய்த்தனர் தென்னமர். இந்த கவிதை நெருப்பு புரியும் கவிதை. அதற்கு இலக்கணமாக வாழும் நடிகர் சத்யராஜ் அவர்களே, நீங்கள் அப்படியே வாழ வேண்டும். எங்களுக்கெல்லாம் திரைத்துறையில் ஒரு கடவுள் மறுப்பாளன், திரைத்துறையில் ஒரு நாத்திகன் நீங்கள் சாய்ந்து விடக்கூடாது. பாகுபலியிலே ஒரு தரித்திரம் பிடித்தவன் கால் உங்கள் தலையிலே படுவதைப் போல் நீங்கள் அது நடிப்புக்காக கூட நடித்திருக்கலாம். அதை ஏற்றிருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய. அதை கூட எப்படி வைத்துக் கொள்ளலாம் சொன்ன எம்.ஆர். ராதாவே திரைத்துறையில் பக்திமானாக நடித்ததைப் போல நீங்கள் உங்கள் தொழிலாக அப்படி நடித்துவிட்டு போய்விடலாம். அதற்காக சாவர்கர் வேஷத்தை நாம் போட முடியுமா? போடக்கூடாது. எப்படி சாவர்கராக நாம் வாழ முடியும்? நேதாஜியை நேசித்தவர்கள் சாவர்கரை நேசிக்க முடியுமா? காந்தியை நேசித்தவர்கள் சாவர்கரை நாம் நேசிக்கிறோமா? கோவல்கரை நாம் நேசிக்க முடியுமா? அப்படித்தான் உங்களை பற்றிய இந்த மாதிரி பேச்சு விளையாட்டுக்கு கூட இனி வரக்கூடாது என்பதைத்தான். அதில் மிகவும் தெளிவாக இருங்கள் என் தோழர்களே. நடிகர் சத்யராஜ் அவர்களே, உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். மீண்டும் சொல்லுகிறேன், நிகில் முருகன் மறுப்பு அறிவித்து கொடுத்து சொன்னவர் யார் என்பதையும் சொல்லச் சொல்லி உங்களை பற்றி இதை அவதூறு வழக்காக இதை எடுத்துக்கொண்டு அவரை மன்னிப்பு கேட்க வையுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுடைய கொள்கை முழக்கத்திற்கும் அது சரியாக இருக்கும். இதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்கள். நன்றி, வணக்கம் தோழர்களே.